நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் இங்கிலாந்த தெறிக்க விட்டாங்களேப்பா. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரி தான் லார்ட்ஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 285 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா, தீப்தி சர்மா, ஹெர்மன் பிரீத் கௌர். இவங்க 3 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதுல ஸ்மிருதி மந்தானா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்திட்டாங்க. இவங்க 3 பேரோட கான்ட்ரிபியூஷனால தான் இந்தியானால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 285 ரன் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? நம்மளே இப்படி அடிக்கும்போது இங்கிலாந்து உமன்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ரன் எடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 170 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரென்டி கார்டு தாங்க. ஏன்னா 1 இல்ல 2 இல்ல வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 5 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாங்க. இவங்களோட பவுலிங்க்கு எதிராக இங்கிலாந்து உமன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இதனாலதான் வெறும் 170 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 115 ரன் லீடோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது ஏதாவது இங்கிலாந்து நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்மிருதி மந்தானா நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாங்க. இதுல அவங்க கூட எஸ்டிகா பாட்டியா நான் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரிச்சா கோஸ் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 341 ரன் எடுத்தாங்க. இதுக்கப்புறமே எங்கனாலாம் விளையாட முடியாது, நாங்க இப்பவே டிக்ளேர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கிலாந்து உமன்ஸ் டீமுக்கு 457 ரன் எடுத்தாதான் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல, இங்கிலாந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது விடாம டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 186 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 270 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண வெற்றி இல்லைங்க. இப்பதான் லார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம இங்கிலாந்து கூட விளையாண்டுருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா வின் பண்ணி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் அசத்திருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு இங்கிலாந்தை அவங்களோட சொந்த மண்ணிலே பந்தாடிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.